இந்த ரெபேக்கா என்ன பண்ணாங்க? இந்த ரெபேக்கால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறா. யோபு 29:3-4 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், தேவனுடைய ரகசிய செயலன் கூடாரத்தின் மேல் இருந்தது. யாரு மேல பட்சம் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு சீக்கிரட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரெபேக்காள் யாக்கோபின் மீது பட்சமாக இருந்ததுனால அப்பாட்ட இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ரகசியங்களை ரெபேக்காள் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். எல்லாருக்கும் இல்ல, நமக்கு ஸ்பெஷல் கேர். உங்களுக்கு மேல நிறைய பேர் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு மேல இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு சில தப்பான காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய காருண்யம் உங்க மேல இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடைய பட்சமெல்லாம் உங்க மேல விழ ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக எழும்புகின்ற ஆட்கள் கூட உங்களுக்கு பட்சமா பண்ணுவாங்க. ஏய் நீயாப்பா, எப்படிப்பா மாறுன? ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருடைய காருண்யம், தேவனுடைய பட்சம்